சீடன் ஒருவனுக்கு நதியை கடக்க வேண்டியிருந்தது. அவன் தன் குருவின் ஆற்றல் மீது அபார நம்பிக்கை கொண்டவன். எனவே சற்றும் தயங்காமல் தன் குருவின் திருப்பெயரை உச்சரித்தவாறே தன் குருவின் திருமுகத்தை மனதில் நினைத்து கொண்டே தண்ணீர் மீது நடந்து சென்றே நதியை கடந்து விட்டான். இதை அந்த குருவும் பார்த்து கொண்டே இருந்தார். என்னுடைய பெயருக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறதா? அப்படியானால் நான் எவ்வளவு ஆற்றல் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று குருவுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது. மறுநாள் குரு தன்னுடைய பெயருக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டே மற்ற சீடர்களின் முன்னிலையில் நான் என்ற தற்பெருமையில் நான் என்று சொல்லிக்கொண்டே நதியை கடக்கத் தொடங்கினார். சீடனோ தன் குருவின் மீது கொண்ட அபார நம்பிக்கையினால் அவரின் பெயரை சொல்லிக்கொண்டே நதியை கடந்து விட்டான். ஆனால் குருவோ நான் என்ற தற்பெருமையினால் நதியில் நீந்த தெரியாமல் நீரில் மூழ்கி இறந்தே போனார்.